வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல ஹெல்த்தியான பிரண்டை சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பிரண்டையில் இயல்பாகவே ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும், நமைச்சல் இருக்கும். அது இல்லாமல் எப்படி சாதம் செய்கிறது இந்த பிரண்டையை யூஸ் பண்ணி அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய நாரை நீக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். இந்த மாதிரி பிஞ்சான பிரண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வரும். கைகளாலே இதே மாதிரி நெகத்தால் 4 பகுதியில் இருக்கக்கூடிய நாரையும் நீக்கிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு கணு பகுதியையும் வெட்டி எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டு மற்ற பகுதிகளை நார் எடுத்து சேர்த்துக்கணும். நீங்கள் கத்தி அல்லது அருவாமனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலுமே கொஞ்சம் பிஞ்சான பிரண்டையாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது க்ளீன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நார் எடுக்கும் பொழுது கையெல்லாம் பழுத்து போயிடும், சிலருக்கு வலிக்கும், குத்தல் வலி எடுக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை நம்ம அரிய ஆரம்பித்தோம், இந்த மாதிரி நார் எடுக்க ஆரம்பித்தோன்னா அது வராது. அதே மாதிரி நாரை எடுத்துட்டு நறுக்கின பிறகு கைகளை 2 கையையுமே ஐஸ் க்யூப் வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி பெயின் இருக்காது. எல்லா பிரண்டையுமே இதே மாதிரி நார் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பிரண்டையில் நிறைய நார் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறை இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம் இதெல்லாம் ஏற்படாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம. அதே மாதிரி வயிற்று கோளாறு, உணவு செரிமான பிரச்சனை, இதய கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் ரெகுலராக மாதம் ஒரு முறை இதை சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எல்லா பிரண்டையுமே நார் எடுத்து க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். சூடு ஏறின பிறகு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து எள்ளு வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வெடித்த பிறகு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இதை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்க பிரண்டையை இதில் சேர்த்து வதக்கிக்கணும். பிரண்டை வதக்கும்போது முக்கியமாக எப்படி வதக்கணும் அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா வதக்கினாதான், கரெக்டாக ப்ராப்பராக வதக்கினாதான் அந்த அரிப்பு இருக்காது. இப்போ கிரீன் கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. நல்ல பச்சை கலரில் இருக்கக்கூடிய பிரண்டை கொத்தவரங்காய் வேக வச்சா என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி வதங்கின பிறகு, அந்த கலர் வந்த பிறகு இது கூட 7 சிகப்பு மிளகாய், புளி இந்த அளவுக்கு பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வறுபடும். சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக கொரன்னு ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் வதக்கி ஆற வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரண்டை வதக்கின அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்படி பிரண்டையும் இப்போ அரைச்ச பிரண்டையும் நல்லெண்ணெயில் வதக்கிறதுனால அரிப்பு சுத்தமாக இருக்காது. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்த பிறகு இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு முந்திரி பருப்பு, வேர்க்கடலை 2 சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே இந்த தாளிப்பை நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தில் சேர்த்துக்கலாம்.
அதே கடாயில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரண்டை விழுதை சேர்த்து வதக்கிக்கணும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பிரண்டையை வதக்கி இருந்தாலும் திரும்பவும் அரைச்ச பிறகும் கண்டிப்பாக பச்சை வாசம் இருக்கும். அதனால நம்ம திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பிரண்டையை நல்லெண்ணெய் விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிறதுனாலையும் அரைச்ச பிறகு இப்படி நல்லெண்ணெய் விட்டு வதக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அரிப்பே இருக்காது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இந்த மாதிரி ஆயில் வெளியில வரணும். அதே மாதிரி கலர் கொஞ்சம் டார்க்கா மாறணும். இது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆற வச்சு தாளிச்சு வச்சிருக்க சாதத்துல நம்ம இந்த தொக்கை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா ஒரு அருமையான ஹெல்தியான பிரண்டை சாதம் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு புளி சாதத்தை விட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.